அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு துக்கமான செய்தி, ஆனால் ஒரு தரப்பு மக்களுக்கு அது ஆசீர்வாதமான செய்தி. அதாவது திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஏற்கனவே 3 வருடம் அரையுங்குறையுமாக ஆட்சி செய்து, அதாவது நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். இப்போ அவரை யார் டிஎஸ் ஜெய்சிங் அவரை நான் துன்மார்க்குன்னு சொல்லவில்லை. இந்த வசனம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கு. இன்றைக்கி அவர் லே செக்ரட்டரியாக இருந்தார். அவர் தான் பணபலத்தால் குறுக்கு வழியில் புறவாசலோடி உள்ள ஆட்சியை பிடிச்சிட்டாரு வைங்களேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரால் இந்த நிர்வாகத்தை நேர்த்தியாக திறமையாக நடத்த முடியவில்லை. அதற்கு ஒரு காரணம், இவருக்கு இந்த மாதிரி, அதாவது டயசிஸில் உள்ள அரசியலில் அனுபவம் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் இந்த அரசியலில் லாங் டேர்மாக இருந்து ஒருத்தர் கீழே பணிபுரிந்து செயல்பட்டு இப்படி தான் வருகிறார்கள். ஆனால் இவர் டைரக்டாக தன்னுடைய பணம் செல்வாக்கை வைத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கி அவர் வந்து விட்டார். சரி, வந்தது ஓகே, கர்த்தர் சித்தம் இல்லாமல் ஒருவர் வர முடியாது. வந்த பிறகு இந்த நிர்வாகத்தை செவ்வனே நடத்த தெரியவில்லை. அவரால் இன்றைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட முடியவில்லை. எல்லாமே தடைபட்டு விட்டது. அவருடைய சகோதரனை கூட தொடர்ந்து எஸ்டிஸ் கல்லூரியில் இதாக வைக்க முடியவில்லை, அது செக்ரட்டரியாக நிறுத்த முடியவில்லை. இதில் என்ன ஒரு பியூட்டி என்ன, தூத்துக்குடி டைஸில் பாருங்கள், டிஎஸ்எஃப் ஆட்சி முடியும் போது அவர்கள் நாங்கள் போக மாட்டோம், அடுத்த ஒரு ஆட்சியாளரை நாங்கள் நியமித்து வைக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்போம் என்று எங்களுடைய டிஎன்டி சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். எஸ்டிகே ராஜன் குரூப் என்ன பண்ணிட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போய் இல்லை அவங்களுக்கு பீரியட் முடிஞ்சு போச்சு என்று இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே என்ன சொல்கிறாங்க, எப்பா 2 பேருக்கும் கிடையாது, நான் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி ஐயாவை நான் போடுறேன், அவர்கள் உங்கள் நிர்வாகத்தை எடுத்து நடத்துவார்கள், தேர்தலையும் அவர்கள் நடத்தி முடித்து விட்டு யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் கையில் இந்த நிர்வாகத்தை தூத்துக்குடி டயசிஸ் நிர்வாகத்தை ஒப்படைத்து விட்டு செல்வார்கள் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள். இது இவ்வளோ அருமையான ஒரு தீர்ப்பு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், அங்கே பிஷப் கிடையாது, செல்லையா பிஷப் இன்சார்ஜாக இருக்கிறாரு, அவருக்கும் பவர் கிடையாது. ஒரு குருவானவருக்கும் பவர் கிடையாது. பாஸ்டேட் சேர்மன், கிளர்ச் செக்ரட்டரி, வைஸ் சேர்மன், ஒருவருக்கும் பவர் இல்லாமல் நீதிபதியை வைத்து நடத்துகிறார்கள். அதே சட்டம் தானே நம்ம டிடிடியில் பாதி தானே தூத்துக்குடி நேஷனல் டயசிஸ். அப்போது ஏன் திருநெல்வேலியில் அப்படி நடக்கவில்லை? இன்றைக்கு இவர்களை யாரும் விரட்டவில்லை. ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான். அவர் எங்கே போயிட்டார், தண்டையார்பேட்டையை பார்த்து போயிட்டார். இப்போ தண்டையார்பேட்டை பார்த்து போனோன்னா அவங்க தொழிலை செய்ய போயிட்டாங்க. இப்போ நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் யார், நம்ம இவர் வேணாய அணியிலிருந்து பிரிந்து இப்போது யார் டிஎஸ் அணிக்கு வந்திருக்காரு ஜீவகுமார் பிரதர் ஜீவகுமார், உங்களை அன்போடு நீங்கள் எல்லாரும் அனுபவசாலிகள், என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து நாம் இணைந்து திருமண்டலத்தை தூக்கி எடுத்து நிறுத்துவோம். அதே போல் அனிஷ் பிரதர், அங்கே அருள் சாமியல் பிரதர், இன்னும் முக்கியமானவர்கள் இருக்கிறீர்கள், எல்லாரும் ஒன்றுபடுவோம். அவருடைய வயதில் நம்மளாம் இருப்போமா என்று தெரியவில்லை. டிஎஸ் அண்ணாச்சியுடைய வயது 75, அவருடைய வயதை நம்ம தொடுவோமா தொடமாட்டோமா என்பது இறைவன் கையில் இருக்கிறது. ஆகவே அவருக்கு வயது முதிர்ச்சி, அவரை போட்டு நாம் ஒன்று சொல்வதற்கு இல்லை. பட் நிர்வாகத்தை கர்த்தர் கொடுத்தார், அந்த நிர்வாகத்தை நடத்த முடியாதபடி தடங்கல்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது ஒரு செய்தி, நேற்றைய தினம் ஏற்கனவே ஜிஆர் சுவாமிநாதன் ஜட்ஜி பெஞ்சில் இவங்க யார், மனோகரன் சார் அவங்க யார், ஏடிஜே மனோகர், அவங்க தான் ட்ரெஷரராக இருந்தாங்க. அவங்க ஒரு வழக்கு தொடுத்து என்ன பண்ணாங்க, யார் பர்னபாஸ் அன்கோ எந்த போஸ்டிங்கும் போடக்கூடாது, நிர்வாகம் பண்ணக்கூடாது என்று ஒரு ஆர்டர் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது நேற்றைய தினம் ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது, இவரெல்லாம் தண்டையார்பேட்டைக்கு போய் சேர்ந்தாச்சு. அவங்க வேலையை பார்க்க, அனிஷ் பிரதர் அவர் தொழிலை பார்க்க போயிட்டார், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிலை பார்க்க போயிட்டாங்க. இந்த நேரத்தில் பர்னபாஸ் ஒரு வழக்கு தொடுத்து அந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர் ஜட்ஜி போட்ட உத்தரவுக்கு ஒரு ஸ்டே, இடைக்கால தடை வாங்கிவிட்டாங்க. எப்படின்னா, போஸ்டிங் போட வேண்டும், எங்களுக்கு இப்படியே போயிட்டு இருந்தால் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் தட்டுப்பாடு இருக்கிறது, ஆசிரியர்கள் போட முடியாது என்று சொல்லி இவர்கள் வாதங்களை வைத்து பர்னபாஸ் அவருடைய தரப்பில் நம்முடைய அம்பாசமுத்தூர் உள்ள அட்வொகேட் பாலன் அவர் மூலம் ஒரு தடை ஆணை வாங்கிவிட்டார்கள். இது நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்திருக்கிறது. இன்று எங்கள் மகாராஜனில் ஒரு இடத்துல வைத்து எல்லா எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு எல்லாம் போஸ்டிங் போட ஆரம்பிச்சாச்சு. நாளைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறாங்க. இப்போ இது ஒரு பக்கம்
அவங்க யார், அந்த டிஎஸ் அணியில் ஒருத்தர் என்ற ரொம்ப ஆதங்கப்பட்டு பொங்கி சொல்கிறார், ஐயா இப்படி அருமையான ஒரு பதவியை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டாரே என்று ஆதங்கப்படுகிறார். அவர் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, ஆதங்கப்படுகிறார், வெளி சொல்ல முடியலை. அதனால் என்ன செய்வது பாருங்கள். இப்போ அவர் யார், பர்னபாஸ் காட்டில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது, எல்லாம் செழிப்பாக போஸ்டிங் போட்டுட்ருக்காங்க, பணம் வாங்கிட்டு இருக்காங்க என்று அவர் குமுறுகிறார். அதனால் அவரை சொல்லியும் குற்றமில்லை, ஏனென்றால் எல்லாமே தேவ சித்தம் இல்லாமல் நடைபெறாது. அதாவது இப்போ ஒரு நிர்வாகத்தை கர்த்தர் கொடுத்தார் என்றால் அதை நிர்வகிப்பதற்கு திறமையும் தாளந்துகளையும் பெற்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பதவி வீணாய் போய்விட்டது. பாருங்கள், இதேது நம்ம வேதனை அவங்க கையில் ஆட்சி இருக்கும்போது அவ்வளவு கண்ட்ரோல்டாக வச்சுருந்தாங்க. நான் கூட இருந்தேன், ரொம்ப திறமையாக அருமையாக கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க. அதே போல் ஒரு சாதாரண ஒரு கூலிக்காரன் கூட அவரை போய் தினம் பார்க்கலாம். இன்றைக்கி இவர் டிஎஸ் ஜெயசிங்கை ஃபோன் பண்ண எடுக்க மாட்டார், அவங்க நிர்வாகிகள் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார், பொதுமக்கள் தங்களுடைய குறையை சொல்லி ஃபோன் பண்ண முடியுமா, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார். அதே போல் யார் நம்ம வேணான்னு ரொம்ப தாழ்மை எளிமை. நான் வீட்டுக்கு போனால் அப்படி சும்மா லுங்கியோடு இருப்பாங்க, ஷர்ட்டு கூட போட்டுக்க மாட்டாங்க. ஒரு ஃபோட்டோ எடுப்போனால் அப்படி சும்மா அந்த நேரம் சட்டையை போட்டுட்டு அப்படி எடுப்பாங்க. ரொம்ப ஒரு தாழ்மை, ஒரு எளிமை. கேட்டிங்களா? இப்படி மக்கள் குறையை சந்தித்து வந்தார். ஆனால் இவர் புறவாசல் வழியாக வந்து அந்த பணத்தின் ஆதிக்கத்தில் பதவியை எடுத்துக்கொண்டு நிர்வகிக்க தெரியவில்லை. ஆகவே தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது, ஒன்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. சுப்ரீம் கோர்ட்டு வழக்கு தீர்ப்பு என்றைக்கு வருமா, நாளை கழிச்சா, இல்லை இப்படியே தள்ளி போயிருமா? அந்த அம்மா நீதிபதி ஜூன் 6ஆம் தேதி ரிட்டையர்ட் ஆகிறாருங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்க போகிறாங்களா? கர்த்தர் ஒருவரே அறிவார். எல்லாரும் ஈஸ்டருக்கு முன்னாடி வந்துடும் சொல்லி எதிர்பார்த்திருந்தோம், அது தள்ளி கொண்டிருக்கிற. ஒருவேளை நான் இந்த வீடியோ வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுதே இன்றைய தினமே தீர்ப்பு வரலாம், இல்லை நாளை தினம் வரலாம். ஆனால் இந்த 30ஆம் தேதிக்குள் வர வேண்டும். இல்லை என்றால் மே மாதம் வெக்கேஷன் ஹாலிடேஸ் ஆக போகிறது. என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாக டிஎஸ் அணியில் உள்ள நிர்வாகிகள் நீங்கள் எல்லோரும் ஒன்றுபடுங்க. நம்ம எல்லாம் ஒன்றாக இணைவோம். நம்ம எல்லோரும் வேறு மனிதர்கள் அல்ல, ஒரே திருச்சபை, ஒரே மந்தையின் கீழ் உள்ள ஒரே ரத்தத்தின் உடன்பிறப்புகள் தான். ஆகவே அவர் டிஎஸ் ஜெயசிங்கை சொல்லி நான் குறை சொல்வதற்கும் வரவில்லை. அவர் வயது மூப்பாகிவிட்டது. நான் திரும்பவும் சொல்லி நாம் அந்த வயது வரைக்கும் இருப்போமா என்பது நமக்கே தெரியவில்லை. ஆகவே இப்பொழுது மெயினாக சொல்கிறது, ஜீவகுமார் பிரதர் நல்ல அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி. உங்கள் அன்போடு நான் இந்த வீடியோ மூலம் அழைக்கிறேன். அதே போல் அனீஷ் பிரதர் எனக்கு தூரத்து உறவினர், உங்களையும் அன்போடு அழைக்கிறேன். அதே போல் வழக்கு சம்மந்தப்பட்ட நீதித்துறையில் அருமையான நாலேஜ் உள்ள ஒரு ஸ்கூல் புளியங்குடியில் ஸ்கூல் வைத்திருக்கிறாங்க சொந்தமாக, அருள் சாமியல் சார். நீங்கள் நம்ம எல்லோரும் ஒன்றுபடுவோம் பண்ணி நல்லதொரு நிர்வாகத்தை நாம் செயல்படுத்துவோம். எனக்கு நான் பெருமைக்கு சொல்லவில்லை, கர்த்தர் எனக்கு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்திருக்கிறார். உலக பிரகாரமான அரசியலையும் கர்த்தர் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். பிரதம மந்திரியோடு பேசுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுத்திருக்கிறார். முதலமைச்சரோடும் எதிர்க்கட்சி தலைவரோடும் பேசுகிற அளவிற்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் இணைந்து ஒரு அருமையான ஒரு அரசாட்சியை நாம் திருநெல்வேலி டைஸில் கொண்டு வருவோம். ஒரு சீனியாரிட்டி கூட பைபாஸ் பண்ணக்கூடாது. அதற்காக தான் காட்ஃபி நோபல் இறங்குகிறேன். சீனியாரிட்டியை எல்லாருக்கும் ஒரு ஆப் நான் ஏற்கனவே தயாரிப்பு நிலையில் இருக்கிறது. அந்த பதிவு செய்யப்பட்ட பிள்ளைகளுடைய கையில் அந்த ஆப் கொடுக்கப்படும். அதிலே அவர்கள் அப்டேட் பார்த்து கொண்டு இருக்கலாம். எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்த வேக்கன்சிக்கு எப்போ வேலை கிடைக்கும் என்பதை அவர்களே அறிந்து கொள்ளும்படி ஒரு ஆப் தயார் செய்திருக்கிறேன். இவையெல்லாம் வைத்து அருமையாக திருநெல்வேலி திருமணத்தில் லே செயலாளராக இருந்து நம்ம நடத்துவோம். நிச்சயமாகவே முடிவுண்டு ஒரு நம்பிக்கை. அநேகர் சொல்கிறாங்க எனக்கு ஓட்டு, யார் ஓட்டு இல்லைன்னு சொன்னால், எனக்கு பாளையங்கோட்டை கத்தீட்ரலில் எனக்கு மெம்பர்ஷிப் இருக்குது, ஓட்டு இருக்குது, யாரும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. தூத்துக்குடி டைசிஸில் இப்படி தான் ஏற்கனவே யார் நம்ம பழைய அவர் பேரன ட்ரெஷராக இருந்த மோகன் அருமை நாயகம் சகோதரர் வழக்கு தொடுத்தார். நேற்று தினம் விசாரணை நடந்தது. அந்த விசாரணையில் அவர் ஜட்ஜே சொல்லியிருக்கிறார், ஓட்டுரிமை பறிக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நமக்கு வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எனக்கு எல்லாம் இருக்கிறது, யாரும் ஓட்டை பறிக்கப் போவதில்லை. அருமையான ஒரு நிர்வாகத்தை திறம்பட செய்யும். விசேஷமாக திரும்பவும் நான் தூத்துக்குடி சொல்வது போல அனைத்து குருமார்களும்
உங்களுக்கு இருக்கரம் கூப்பி அழைக்கிறேன். நாம் எல்லாரும் சகோதரர்கள், நாம் எல்லாரும் ஊழியர்கள். நம்ம இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். ஊழியம்தான் நமக்கு பிரதான நோக்கம். திருச்சபை ஆத்துமாக்களை பெருக வைப்பது தான் பிரதான நோக்கம். இதில் நாம் கரிசனையோடு செயல்படும். ஒரு ஆத்துமா ஆதாயம் செய்தால் 1,00,000 ரூபாய் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்துக்க, அதை நிறைவேற்றுவேன். 7,000 வாங்கி கொண்டிருக்கிற உபதேசியாருக்கு 20,000 சம்பளம் என்று சொல்லியிருக்கிறேன். இன்னும் பிடி படித்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பழி வாங்கப்பட்ட காரணத்தால் இன்றைக்கும் குருவானவராய் பதவியேற்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் வந்தவுடன் முதலாவது உங்களை நான் பணியில் அமர்த்துவேன். இது என்னுடைய வாக்குறுதியில் நம்பர் 1. அதே போல் ஒரு நயா பைசா வாங்காமல் டயசிசனுக்கு நமக்கு டெபாசிட் டொனேஷன் கூட இல்லாமல் இலவசமாய் கர்த்தர் கொடுத்த அரசாங்கம் கொடுத்த வேலையை இலவசமாய் நாம் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் நிறைவேற்றும். அது மாத்திரமல்ல, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிச்சயமாக சீக்கிரத்தில் அது காட்ஃப்ரே நோபலால் மாத்திரமே அது நிறைவேற்ற முடியும். அதற்கு டெல்லி வரைக்கும் கான்டாக்ட் இருக்க வேண்டும். அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் நாம் ஆரம்பித்து விடுவோம். பெரிய காரியங்களை செய்வோம். அநேக நற்காரியங்களை மக்களுக்கு செய்வோம். பாகுபாடு இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல் எல்லாரோடும் அன்போடு இருப்போம். ஒருவேளை இப்பொழுது பர்னபாஸு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எனக்கு எதிரி கிடையாது. எல்லாரையும் நான் அன்பாய் நேசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு காலகட்டங்களில் சூழ்நிலை அவர் கூட இருக்கலாம். ஆனால் அவர் கூட இருக்கிறவங்க எனக்கு எதிரி கிடையாது. ஊழலை மாத்திரம் எதிர்க்கிறேன். அதை நீங்கள் மறந்து விடுங்கள். இனி அந்த ஊழல் வேண்டாம். ஏன்னா கேபிகே அவருக்கும் சொல்கிறேன், இனி ஊழல் வேண்டாம். நம்ம திருமணத்தை நல்லா கட்டி எழுப்போம். ஒரு செண்டு இடம் கூட வெளியே போகாதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். எல்லாரும் ஒன்றுபடுவோம். நமக்குள்ள கருத்து வேறுபாடெல்லாம் வேண்டாம். நான் யார் மீதும் கசப்பு வைக்கவில்லை. நான் யார் மீது, ஒரு குறிப்பிட்ட நபர் பர்னபாஸோடு நெருக்கமாய் உள்ளவர், அவர் எனக்கு ஈஸ்டர் வாழ்த்து போட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்னுடைய குரூப்பில் கூட இல்லை, சிஎஸ்ஏடிஏ டிடிடிஏ குரூப்பில் இல்லை. உடனே நான் மறுத்தரமாக நானும் ஈஸ்டர் வாழ்த்துக்களை போட்டோம். 2 பேரும் ஹேண்ட் ஷேக் அந்த மோஜி வழியாக நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதனால் எனக்கு கருத்து வேறுபாடோ கசப்பு விரோதமோ பகையோ இல்லை. இதை நான் வெளியரங்கமாக அவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை. அதே போல் யார் நம்ம சாம்சன் பிரதர் எனக்கு விரோதி கிடையாது. எனக்கு என்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், கேட்டிங்களா? அதனால் எனக்கு அவர் விரோதி கிடையாது. இன்றைக்கு அவரை பார்த்தாலும் சந்தோஷமாக கைகோர்த்து ஒன்றாய் பயணிப்போம். ஏனென்றால் அவரும் இனி அந்த மாதிரி சம்பாதிப்ப விரும்ப மாட்டார். அவருக்கும் வயது நல்ல எல்லா சொத்துக்களும் தேவையான அளவு இருக்கிறது. என்னுடைய ஒரே கான்செப்ட், பணம் அடிக்கக்கூடாது, பைபாஸ் பண்ணக்கூடாது. பதவிகளை நியாயமானபடி நீங்கள் அனுபவிங்க. அதுக்கு நான் குறுக்க நிற்க மாட்டேன். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். மீண்டும் நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவ கிருபை இருப்பதாக. காட் பிளஸ் யூ.